ஓகே சந்தோஷம். காதல் காவியம். இவன் வந்து காதல், இவ கவிதை. கவிதை 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 கவிதை. மாமா பாரு சாமி, அவங்க எழுந்துற போறாங்க. கவிதை காதல் கவிதை. அழகா சிரிப்பா. தூங்குறாங்களா சாமி? சாமி பாதி மயக்கத்துல இருக்கா. வாங்க வாங்க. வரதுக்கு இன்னும் பெரிய போனாங்க. கவிதை 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 என் கையில இருக்காங்க. காதல் தூங்கிட்டு இருக்காங்க. காதல் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பேரு செம்ம பேருங்க. தேங்க்யூ. செம்ம பேரு. நல்ல ஆமா நல்ல பேரு. ஓகே மாமா போயிட்டு வருவா. தூக்கம் வரல சாமி. நல்ல உறக்கத்துல இருக்கா. வருதாடி அம்மா. அப்பாட்டு போ, அப்பா விட்டு வா சாமி. என்னாச்சு? மாமா என்ன சொன்னாரு? மாமா எல்லாத்துலயும் நிறைய சரி சார். சரி உறக்கத்துல எதுவுமே சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஆபீஸ் வந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு வாங்க நல்ல மரியாதை. வாங்க பாருங்க, இவருக்கு பிறந்த நாள், ஆனா எனக்கு சால்வ போடுறாரு. இதுதான் அன்பு, நட்பு, பாசம் அப்படின்றது. முதல்ல எங்க ஆபீஸ் வந்திருக்காரு, நான் வரவேற்கணும்ல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. நான் எப்பவுமே எங்க போனாலும் மாலை போடுற வழக்கம். ஐயோ கடவுளே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதை கொடுப்பா. சார் வந்து கவிஞர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதெல்லாம் மன்மதனே நீ கலைஞர் தான். மன்மதனே நீ கலைஞன் தான், மன்மதனே நீ கவிஞன் தான், மன்மதனே நீ காதலன் தான், மன்மதனே நீ காவலன் தான். உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய தடவை அவங்களை வந்து சந்திக்கணும், ஆபீஸ்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது சரியான சூழ்நிலை அமையல. மகிழ்ச்சியா இருக்கு. உங்க அன்பை தெரிவிக்க நீங்க தேடி வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல பொதுவாகவே நான் என் மீது பிரியம் உள்ளவங்கள நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆமா ஆமா தேடி இது பண்றது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் நினைப்பாங்க, சினேகனா அப்போ நம்ம கட்சி பேர் மையத்துல மக்கள் நீதி மையத்துல கூல் சுரேஷ் சேர்ந்துட்டாரா? என்னப்பா நேத்தான் ஒரு வீடியோல பார்த்தேன், கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சின்னு ஆரம்பிச்சு சொன்னாரு. ஸ்னேகன் கூட இருக்காரு, ஒருவேளை கமல் சார் கூட சேர்ந்துட்டாரா, பிக் பாஸா அப்படின்னு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆக போறாங்க. அரசியல். ஆமா, ஒரு நண்பரை சந்திக்க வந்தது, கவிஞர் அன்னைக்கு சந்திக்க வந்தது, பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக. வெந்து தணிந்தது காடு, கவிஞர் ஸ்னேகனுக்கு ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நன்றி நன்றி நன்றி. உட்காருங்க. காலையில வாங்கின மாலை சரிங்களா? ஏன்னா ஷூட் முடிஞ்சிட்டு 6 மணி ஆகி போச்சு இங்க தாம்பரம். சரி அதுக்கப்புறம் வந்துட்டு வரணும். சரி அதுக்காக தான் ஒரு 8:30 மணிக்கு மேல வரலாமா? சரி நீங்க கேட்கும் போது நினைச்சுக்கிட்டேன் ஷூட்ல மாட்டிக்கிட்டாரு. நான் அதெல்லாம் கேட்டேன், நான் லேட்டா வரலாமா அப்படின்றது. மகிழ்ச்சி. என்ன நல்ல நாள் வந்து நான் பாட்டு பாடுறது பார்த்து குழந்தை அவளுக்கு காலையில பிஸி ஆயிட்டாங்க. குழந்தைங்க பேர் தமிழ் சார். ஒரு குழந்தைக்கு பேரு காதல். காதல் கவிதை. கவிதை கவிதை. காதல் கவிதை.
இப்ப சமீபத்துல ஏதோ ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணீங்களா? குழந்தை கையில வச்சுன்னு ஆமா, இதுல நம்ம கிராமத்துல போய் மொட்டை அப்பாவா? அப்பாவுக்கு 101 வயசு. அதனால வேண்டி அவர் வந்து கடவுளா அவர் பார்த்துட்டு வாரம் ஓடி இருப்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர். உட்கார்ந்து பரவாயில்ல, சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இன்னொரு நல்ல நாளைக்கு லஞ்ச் அல்லது டின்னர் சாப்பிட கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வீடு தானே. வரலாம். ஆமா, நம்ம வீடு தான், நம்ம ஆபீஸ். ஐயோ பரவாயில்ல, அன்புக்கு நன்றி. அன்புக்கு நன்றி. பிளாக் காஃபி சாப்பிட்டா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல. அப்படியா? பரவாயில்லையா? பரவாயில்ல.